நாம எப்பயாச்சும் சாப்பிடுற இந்த சாதாரணமான மஞ்சள் பூசணிக்காய் வெளிநாட்டுல சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இத கண்டுக்காம விடுறது பெரிய தப்புங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா நாளைக்கு நீங்க கடையில போய் மஞ்சள் பூசணிக்காய் வாங்குவீங்க. ஏன்னா அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. ஏன் மஞ்சள் பூசணிக்காவை நாம கண்டிப்பா சாப்பிடணும்னு 10 காரணங்களோட நான் விளக்கமா சொல்ல போறேன். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செரிமானத்தை சீராக்கும். நம்மள பல பேருக்கு வயசானதுக்கு அப்புறமா செரிமானம் பாதிக்கப்படுதுங்க. பூசணிக்கால நார்ச்சத்து ரொம்ப அதிகம். இது குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உணவுல இருக்கிற சத்துக்களை உடம்பு நல்லா உறிஞ்ச ஹெல்ப் பண்ணுதுங்க. சருமத்தை பாதுகாக்கும். வயசான தோற்றம் வருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? பூசணிக்காயில இருக்கிற பீட்டா சத்து ஒரு இயற்கையான சன்ஸ்கிரீன் மாதிரி செயல்படுமா. இது சூரிய ஒளியினால சருமத்துல ஏற்படுற சுருக்கங்கள் தழும்புகளை குறைச்சு கொலோஜன் உற்பத்தியை தூண்டி சருமத்தை பொலிவா வச்சிருக்க உதவுங்க. உடல் எடையை குறைக்க உதவும். பூசணிக்கால கெலோரி ரொம்ப கம்மி, ஆனா நார்ச்சத்து அதிகங்க. இத சாப்பிட்டா சீக்கிரம் வயிறு நிறைஞ்ச உணர்வு வரும். இதனால நீங்க தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் தவிர்ப்பீங்க. அதனால உங்க உடல் எடைய ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ண முடியும். 6 மாச குழந்தையில இருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மஞ்சள் பூசணிக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. மஞ்சள் பூசணிக்காயோட தோலை அரைஞ்சு காய வெட்டி குக்கர்ல போடுங்க. அதுல 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல மூடி போட்டு விசில் விட்டுருங்க. அவ்வளவுதான். வெந்த அப்புறம் அதை ஆற வச்சு மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த சூப் பண்றதுக்கு. 10 நிமிஷம் தாங்க ஆகும். சாயந்தரம் பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிடறதுக்கு பதிலா இந்த மஞ்சள் பூசணிக்காய் சூப் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சுவையா இருக்குங்க. செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும், சரியா? சிறுநீரக ஆரோக்கியம். இது ஒரு சின்ன எச்சரிக்கை. பூசணிக்காய் சிறுநீரகத்துக்கு நல்லதுதான். ஆனா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஆலோசனையோட உங்க டயட்ல பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. மத்தவங்க தாராளமா சாப்பிடலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சட்டுன்னு சளி காய்ச்சல் வராம இருக்கணுமா? பூசணிக்காயில இருக்க விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ நம்மோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. இது வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக போராடுற வெள்ளை ரத்த அணுக்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதய ஆரோக்கியத்துக்கு பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். பூசணிக்காயில பொட்டாசியம் அதிகம்னு சொல்லியிருந்தேன்ல, இது ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது. இதனால பக்கவாதம், இதய நோய்கள் வர ஆபத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது. சர்க்கரை நோயாளிகள் பயப்படாம மஞ்சள் பூசணிக்காயை சாப்பிடலாம். இதுல கிளைகமிக் இண்டெக்ஸ் இருந்தாலும் கிளைகமிக் லோட் ரொம்ப கம்மி. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது ரத்தத்துல சர்க்கரை அளவை சட்டுன்னு ஏத்தாதுங்க, மெதுவா தான் கலக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு ஆற்றல். பூசணிக்காவோட அந்த மஞ்சள் நிறமே அதுல இருக்கிற கெரோட்டினாய்ட் சத்துனாலதான். இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. இது உடம்புல இருக்கிற செல்களுக்கு பாதிப்பு வராம பாத்துக்கிட்டு சில வகை புற்றுநோய் செல்களை வராம தடுக்கவும் உதவுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு, இது சொன்னாலே வாயில எச்சி ஊறுதுங்க. மஞ்சள் பூசணிக்காயோட தோலை அரைஞ்சு காய பொடி பொடியா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியும் பொடி பொடியா வெட்டி வச்சுக்கோங்க.
கொஞ்சம் சிறுபருப்பை எடுத்து அதை ஊற வச்சு அதை குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா மனம் இன்னும் நல்லா இருக்குங்க. அதுல கொஞ்சம் கடுகு, சீரகம், 4 இடிச்ச பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப அதுல நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்புறம் நறுக்கி வச்ச மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்து வதக்குங்க. எல்லாம் வெந்து வர டைம்ல நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த சிறுபருப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதுல தேங்காய் அரைச்சு ஊத்துனா இன்னும் சுவை சூப்பரா இருக்கும். கடைசியா கொத்தமல்லிய போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி. இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மூளை ஆரோக்கியம். வயசு ஆக ஆக ஞாபக மறதி வர்றது சகஜம். பூசணிக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூளை செல்களை பாதுகாக்க உதவுது. இது அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வர வாய்ப்பை குறைச்சு மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்க உதவுதுங்க. பார்வை திறனை மேம்படுத்தும். மஞ்சள் பூசணிக்காயோட நம்பர் 1 பெனிஃபிட் என்னன்னா உங்க கண்ணுக்கு தான். வயசானாலே பார்வை மங்குறது, கண்பூரை வர்றது சகஜம். மஞ்சள் பூசணிக்காயில இருக்கிற சத்துக்கள் கண்ணுல இருக்கிற விழித்திரைய பாதுகாத்து பார்வை மங்காம தெளிவா இருக்க பெரிய உதவியா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம வீட்டு தோட்டத்துல கிடைக்கிற இந்த மஞ்சள் பூசணிக்காய் எவ்வளவு பெரிய சூப்பர் ஃபுட்னு. இனிமே வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா உங்க உணவுல மஞ்சள் பூசணிக்காய சேர்த்துக்கோங்க. நல்லதுன்னு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதுனாலும் அளவோடு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் மஞ்சள் பூசணிக்காயில இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.